186 கிக் பாக்ஸர்கள் நேஷனல் இதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு சார்பாக பெரிய அளவிலான உதவிகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வந்திருக்குது. அப்போ 2023 ஸ்டேட் செலெக்ஷன் வைக்கிறாங்க. ஒரு 1000 பேர் மேலே அந்த மேட்ச்சில் கலந்துக்கிறாங்க. நேஷனல் போகிறாங்க. நேஷனல் போயிட்டு கிட்டத்தட்ட 200 மெடல் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ப்ளே பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப ஏழப்பட்ட பசங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லாமே அடிதடியான கேம்ஸ் ஃபுல்லாகவே. இந்த உயர்வு ஊக்கத்தொகையினால 24 என்ன ஆகுது, ஓவரால் சாம்பியன்ஷிப்பே அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, நாங்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப் அடித்தா துணை முதல்ல மீட் பண்ணலாம், அவர் கையால் அந்த ட்ராஃபியை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த 2 வருஷமும் இது வராததால் அந்த நாங்கள் சொன்ன எல்லா வாக்குறுதியும் இங்கே பொய்யாக்கப்பட்டதா பிளேயர்ஸோட மனசுலையும் சரி, பேரண்ட்டோட எல்லாரோட திங்கிங் அப்படி தான். 22ல் எவ்வளோ வந்தது, அது மூலமா என்ன பயிற்சி, இந்த ஊக்கத்தொகை எவ்வளோ முக்கியமானதா நீங்கள் பார்க்க? ரொம்ப முக்கியமானது சார். இது ஆக்சுவலி 54 பேருக்கு 22ல் வின் பண்ண பசங்களுக்கு 23ல் கிடச்சிது. பூனேவில் ஓவரால் அடிக்கிறோம். அந்த கப்பை எடுத்துகிட்டு வரும்போது நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன மோட்டிவேட் பண்ணுவோம், கன்ஃபார்மாக நம்ம போய் இறங்கணுன்னு உதயண்ணா பார்ப்பாரு. இது நேஷனல் லெவலில் வெற்றி பெற்றவங்க, இன்டர்நேஷ்னலில் வெற்றி பெற்றவங்களுக்கு துணை முதல்வர் சார்பாவோ அந்த துறை சார்ந்த எந்த வாழ்த்துக்களும் வரலையா? நாங்களே போய் அப்ரோச் பண்ண தான் சார். அது கூட அந்த வாழ்த்துக்கள் கூட எங்களுக்கு கிடைக்கல. இல்லை, இது இப்போ கிக் பாக்ஸிங் துறையில் தான் இந்த மாதிரி இருக்குதா, இல்லை மற்ற விளையாட்டுகளுக்கு இதே நிலை தான் இருக்குது? இல்லை சார், இப்போ கிக் பாக்ஸிங்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஏன் இந்த ஃபண்டு வரல அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும்போது நான் ஒலிம்பிக் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எந்த கேம் பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. நான் ஒலிம்பிக் கேமுக்கும் நம்ம ஃபண்டு கொடுக்குறாங்க. அப்போ அதே கேள்வி தான் நம்மளுக்கு வரும். கிக் பாக்ஸிங்காவது IOC ரெகக்னைஸ், இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் அசோசியேஷன் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். மீட்டிங்லையோ அதை பற்றி எதுவும் மனுவோ ஏதோ துணை நிறைய கொடுக்க முடியலையா? இல்லை சார், எந்த ஒரு மீட்டிங்கில் போனாலும் நாங்கள் மனு கொடுக்க முடியும். பட் அந்த மனு அவர்கிட்ட போயிட்டு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. இது நிறுத்தப்பட்டதுனால என்ன பாதிப்பு ஏற்பட்டது? கோகுல் கிருஷ்ணன் ஒருத்தர், அவர் போர்ச்சுகல் மேட்சுக்கு போனார். பரத் விஷ்ணுன்னு ஒருத்தர் வேர்ல்டு கப் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் பிளேயர், இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் அந்த பையன் தான். நம்ம தமிழ் கிக் பாக்ஸிங்கில் தான் அந்த பையன் தான் அடிச்சுட்டு வரான். ஆனால் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க, அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். கிக் பாக்ஸிங்கில் கடந்த 2024ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 186 கிக் பாக்ஸர்கள் நேஷனல் இதில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே போல் சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட இன்டர்நேஷ்னல் அளவுலையும் பெரிய அளவிலான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு சார்பாக கிக் பாக்ஸிங்க்கு போதிய அளவிலான ஒரு உதவிகளோ பெரிய அளவிலான உதவிகளோ எதுவும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வந்திருக்குது. ஒரு துணை முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு துறையில் இவ்வளோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்கு. அது குறித்து பேசுவதற்காக தான் கிக் பாக்ஸர் சதீஷ் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நான் முன்னுரையிலேயே சொன்ன மாதிரி ஒரு துணை முதல்வருடைய ஒரு பார்ட்டு தான் அந்த இது. இப்போ அதில் ஒரு கிட்டத்தட்ட நேஷ்னல் லெவலில் கடந்த ஆண்டு மட்டுமே 186 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிலாம் வரதை பார்க்க முடியுது. ஆனால் தமிழக அரசு சார்பாக எந்த ஒரு உதவியும் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் வரதை பார்க்க முடியுது. என்ன நடக்குது சார்? முதல் கிக் பாக்ஸிங் 2021ல் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. தமிழக அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குது. அதன் மூலயமா அந்த 22ல் ஒரு 54 பிளேயருக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. உயரிய ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தருது. அதை பேஸ் பண்ணி பசங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் ஆகிட்டாங்க. இப்போ ஆக்சுவலி நம்ம மேட்ச் ப்ளே பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப ஏழப்பட்ட பசங்க தான் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா இது எல்லாமே அடிதடியான கேம்ஸ் ஃபுல்லாகவே. இது IOC ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கவர்மெண்ட்டும் ரெகக்னைஸ் பண்ணுது. அப்படின்னும்போது கிராமத்து சைட்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரு செலெக்ஷன் வச்சு 2023ல் இந்த மாதிரி நம்மளுக்கு கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அப்படின்னும்போது எல்லோரும் நிறைய பேர் அதுக்கு முன் மேட்ச் பண்ண வராங்க. அப்போ 2023ல் ஸ்டேட் செலெக்ஷன் வைக்கிறாங்க. ஒரு 1000 பேர் மேலே அந்த மேட்ச்சில் கலந்துக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த செலெக்ஷன் முடித்து அவங்க சாம்பியன்ஷிப் முடித்து நேஷனல் போகிறாங்க. நேஷனல் போயிட்டு கிட்டத்தட்ட 200 மெடல் ப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் தமிழ்நாடு இந்தியாவிலே ஓவரால் 3rd பிளேஸில் வராங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் வருதுன்னா இந்த உயர்வு ஊக்கத்தொகையினால தான். இந்த உயர்வு ஊக்கத்தொகையினால 24 என்ன ஆகுது, ஓவரால் சாம்பியன்ஷிப்பே அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா, நாங்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப் அடித்தா துணை முதல்ல மீட் பண்ணலாம், அவர் கையால் அந்த ட்ராஃபியை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த மோட்டிவேஷன் தான் நாங்களும் ஒரு கோச்சும் ஒரு கிளப்லேயும் ஒரு கிராமத்துலேயும் போய் நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, பசங்களுக்கு படிப்புலேருந்து எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நம்ம மோட்டிவேஷன் பண்ணுறோம். அப்போ இந்த மோட்டிவேஷன் எல்லாமே ஒரு கோச்சாக நாங்கள் அந்த மோட்டிவேஷனை கொடுக்குறோம். இந்த 2 வருஷமும் இது வராததால் அந்த நாங்கள் சொன்ன எல்லா வாக்குறுதியும் இங்கே பொய்யாக்கப்பட்டதா
பிளேயர்ஸோட மனசுலையும் சரி, பேரண்ட்டோட எல்லாரோட திங்கிங் அப்படி தான் இருக்குது. இது மூலிமா வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸரை போய் மீட் பண்ணுறோம். சார் இது மாதிரி நம்மளுக்கு வந்தது, திரும்ப அதை வந்து பண்ணிங்கன்னா பசங்க வந்து நல்லா டெவலப் ஆவாங்க. இல்லை இப்போ 22ல் அந்த ஊக்கத்தொகை வந்ததா சொல்கிறீங்க. இப்போது 22ல் எவ்வளோ வந்தது, அது மூலமா என்ன பயன்? இந்த ஊக்கத்தொகை எவ்வளோ முக்கியமானதாக நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமானது சார் இது. ஆக்சுவலி 54 பேருக்கு 22ல் வந்து வின் பண்ண பசங்களுக்கு 23ல் கிடச்சிது. இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் தேவைப்பட்டது பசங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுறோம் எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு, அதர் ஸ்டேட் பசங்களே வந்து ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு கரெக்டான ஃபுட்டு வேணும், அதில் தான் எங்களுக்கு டைம் வேணும். நாங்கள் வந்து நிறைய கோச்சஸ் கிட்ட போய்ட்டு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து கோச்சுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலமையில தான் இங்கே இருக்காங்க. இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே இந்த கோச்சுக்கு ஃபீஸ் கட்ட, இப்போ இந்த காசு வந்த உடனே அதுக்கான ஃபுல் ஃப்ளெஜில் அவங்க இறங்க ஆரம்பிக்கிறாங்க, ஃபுல் ஃப்ளெஜில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி அதர் கண்ட்ரிலேருந்து வர கோச்சஸ் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க, அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுது அந்த மணியால், அந்த காசெல்லாம் அதை ஸ்பெண்ட் பண்ண முடியுது. நியூ டெக்னிக்ஸ் வந்து கற்றுக்குறாங்க. இதை கற்றுக்கினா இப்போ என்ன பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு பசங்க வந்து நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க. அந்த ஒரு ட்ரைனிங் கேம்ப்ஸ்லேயும் வந்து வருஷத்துக்கு 3 ட்ரைனிங் கேம்ப் நடக்கும், 30 நாள் நடக்கும். அதுவும் ஒரு ட்ரைனிங் கேம்ப் வந்து 10 days நடக்கும். அது மாதிரி 3 ட்ரைனிங் கேம்ப் நடக்கும். 3 ட்ரைனிங் கேம்ப்லேயும் அந்த பசங்க போய்ட்டு இன்வால்வ் ஆகிறாங்க. அந்த ஃபண்டை வச்சு தான் இன்வால்வ் ஆகிறாங்க. அப்போ நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்குறாங்க. ஏன்னா ஒரு ஃபாரின் கோச் கிட்ட கற்றுக்கும் போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, புது டெக்னிக்கை வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த இது வந்து அந்த ட்ரைனிங் கேம்ப்ஸ்லேயும் வந்து தமிழ்நாடு பசங்க வந்து நிறைய பேர் கவுண்ட்டு வந்து நிறைய இருக்குது. அப்போ திரும்ப அதுக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா 2023ல் வந்து 3வது பிளேஸ் அடிக்கிறாங்க, 3rd place அடிக்கிறாங்க. திரும்ப அதே பசங்க திரும்ப வந்து எங்களுக்கு கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் இயர் வந்துடும் அப்படின்னு அதே மோட்டிவேஷன், அதே செலவு, அதே மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. 2024ல் ஓவரால் அடிக்கிறாங்க. இப்போது நம்ம ஓவரால் அடிச்சுட்டு வந்தோம்னா நம்மளோட மைண்ட் செட், இப்போ நாங்கள் வந்து ஒரு மகாராஷ்டிராவில் புனேவில் வந்து ஓவரால் அடிக்கிறோம், அந்த கப்பை எடுத்துகிட்டு வரும்போது நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன மோட்டிவேட் பண்ணுவோம், கன்ஃபார்மாக நம்ம போய் இறங்கினோன்னே உதயண்ணா பார்ப்பாரு, நம்ம துணை முதல்வர் பார்ப்பாரு, நம்மளை கன்ஃபார்மாக நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன்லேயே வரோம் நாங்கள். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்களும் அதுக்கு ஒன்று லெட்டர் கொடுக்குறோம், அது கவர்மெண்ட் ஆஃபீஸரை போய் பார்க்குறோம். சார் இது மாதிரி ஓவரால் வெற்றி பெற்றவங்களுக்கு, நேஷனல் லெவலில் வெற்றி பெற்றவங்க, இன்டர்நேஷ்னலில் வெற்றி பெற்றவங்களுக்கு துணை முதல்வர் சார்பாகவோ அந்த துறை சார்ந்த எந்த வாழ்த்துக்களும் வரலையா? வாழ்த்துக்கள் வரணும். வாழ்த்துக்களும் எதுவுமே நாங்களே போய் அப்ரோச் பண்ணால் தான் சார் அது கூட, அந்த வாழ்த்துக்கள் கூட எங்களுக்கு கிடைக்கல. இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன சொல்லணும்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபாரின் போகிறாங்க, ஒரு வேர்ல்டு கப் போகிறாங்க, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்டு கொடுத்து அனுப்புது. அப்போ போயிட்டு அவங்க வின் பண்ணிட்டு வந்தான், சப்போஸ் ஒரு பிரான்ஸ் மெடல், எக்ஸாம்பிள் பிரான்ஸ் மெடல், சில்வர் மெடல் பண்ணுறாங்க. அப்போ வரும்போது என்ன ஸ்டேட்டஸ், இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு இல்லை ஒரு வாழ்த்துக்களோ எங்களுக்கு கிடைக்கல சார். இல்லை இது இப்போ கிக் பாக்ஸிங் துறையில் தான் இந்த மாதிரி இருக்குதா, இல்லை மற்ற விளையாட்டுகளுக்கு இதே நிலை தான் இருக்குது? இல்லை சார், இப்போ கிக் பாக்ஸிங்க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஏன் இந்த ஃபண்டு வரல அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கும்போது நான் ஒலிம்பிக் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க, எல்லாருமே வந்து மொபைல்ஸை யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு கேம் மேலே நான் ஒலிம்பிக் கேம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நான் ஒலிம்பிக் கேம்னு சொல்லும்போது அப்போ பேரண்ட் ஆகட்டும் இல்லை பிளேயர்ஸ் ஆகட்டும், சார் நான் ஒலிம்பிக் கேமுக்கெலாம் காசு கொடுக்குறாங்களே, அப்போ அது மாதிரி எங்களுக்கும் வரணும்ல. நான் எந்த கேம் நான் பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, நான் ஒலிம்பிக் கேமுக்கும் நம்ம ஃபண்டு கொடுக்குறாங்க. அப்போ அதே கேள்வி தான் நம்மளுக்கு வரும். இப்போ எங்களுக்கு கிக் பாக்ஸிங்காவது ஐஓசி ரெகக்னைஸ், இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு, நம்மளுக்கு வந்து எஸ்டிடி ரெகக்னைஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து டிஎன்ஒஏ ரெகக்னைஸ் இருக்குது. ஐஓஏ கொடுக்கல அப்படின்னா அந்த அசோசியேஷனோட இது அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருக்காங்க, எதுக்கு தராத இருக்காங்க, அது நம்மளுக்கு அது வேறு விஷயம், அது நம்ம பேச முடியாது. ஆனால் மயாஸில் ரெகக்னைஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு, அந்த பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எஸ்டிடியை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ நிதி ஒதுக்காத குறித்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்ட்டையோ இல்லை துணை முதலமைச்சர்ட்டையோ நேரடியாக நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், துணை முதல்வரை எங்களால் மீட் பண்ண முடியல. இதுவெல்லாம் நாங்கள் நிறைய டைம் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். எதுவாக இருந்தாலும் அவங்களோட அதிகாரிகளை மூலயமா தான் நம்ம போக முடியும். அது மாதிரி அவங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் அதுக்கான எந்த ஒரு ரிப்ளைவும் எங்களுக்கு வரல சார். இன்னும் வெளியில் மீட்டிங்லையோ அதை பற்றி எதுவும் மனுவோ ஏதோ துணை முதலமைச்சர் நிறைய கொடுக்க முடியலையா? இல்லை சார், எந்த ஒரு மீட்டிங்கில் போனாலும் நாங்கள் மனு கொடுக்க முடியும், பட் அந்த மனு அவர்கிட்ட போயிட்டுருக்கா இல்லையான்னு எங்களுக்கு இன்னும் கரெக்டாக தெரியல சார். இப்போது ஏற்கனவே ஒரு சில பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் வந்து இப்போ இந்த நிதி நிறுத்தப்பட்டதுனால என்ன பாதிப்பு ஏற்பட்டு இருக்குது சார்? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கோகுல் கிருஷ்ணன் ஒருத்தர், அவர் வந்து போர்ச்சுகல் மேட்சுக்கு போனார். பரத் விஷ்ணுன்னு ஒருத்தர் வந்து வேர்ல்டு கப் ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் பிளேயர் நம்மளது தமிழ்நாட்டிலே வந்து ஒரு முடிச்சூர் பையன், அவங்க அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி, நம்ம மேஸ்திரி வேலை பண்ணுறவர், அவங்க பையன் வந்து வேர்ல்டு கப் போகிறான்.
நம்ம கவர்மெண்ட்டு வந்து அவருக்கு ஃபண்டு கொடுத்து இப்போது முதல் வேர்ல்டு கப்பு முதல் கோல்டு மெடல் பிளேயர் பண்ண இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் அந்த பையன் தான். நம்ம தமிழ் கிக் பாக்ஸிங்கில் தான் அந்த பையன் தான் வந்து அடிச்சுட்டு வரான். ஆனால் அவன் இப்போ வந்து கண்டினியூ பண்ண முடியல. வீட்டில் அந்த ஏன்னா எங்களுக்கு கிடைக்கலையே, நாங்கள் வந்து வேர்ல்டு கப் அடிச்சுட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு வேறு என்ன இதில் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்களோட ஆசை என்னென்னா இப்போ 2036 வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒலிம்பிக் நடத்த போகுது. நம்ம தமிழக அரசு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹப்பாகவே மாறப்போகுது. எங்களோட ஆசை அதுதான். அப்போ எங்களை மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்காங்க. எந்தெந்த கேம்ஸுன்னு இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா கேம்ஸுக்கும் நான் டச்சில் இல்லை. அந்தந்த கேம்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த தடவை வந்து ஒலிம்பிக் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த ஆசைக்காக தான் நாங்கள் வந்து சரி இந்த ஃபண்ட்லாம் கிடைச்சா அந்த பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும். சிம்பிளாக சொன்னால் ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபிசியோ பார்க்குறது. நம்ம இப்போ ஸ்போர்ட்ஸுன்றது வந்து சர்வசாதாரணமாக நம்ம பண்ண முடியாது. ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயரை வந்து சர்வசாதாரணமாக போய் அட்டன் பண்ண முடியாது. நம்மளுக்கு கரெக்டான நியூட்ரிஷன் வேணும், கரெக்டான ஸ்போர்ட்ஸ் அட்வைசர் வேணும், கரெக்டான ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ வேணும். இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக நம்மளால் போயிட்டு வாங்கிக்க முடியாது. ஒரு கோச்சாக வந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். பட் இது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இந்த மாதிரி அவங்க போகும்போது ஃபண்டு கன்ஃபார்மாக தேவைப்படும் சார். அந்த ஃபண்டு வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் மேலும் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து முதலிடத்தை வந்து அங்கீகாரம். இந்த விஷயத்து மூலிமா நீங்கள் தமிழக அரசுக்கு தமிழக அரசுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை என்ன சார்? தமிழக அரசுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கை என்னென்னா, இந்த ஊக்கத்தொகை கிடைச்சதுன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து நிறைய டெவலப் ஆகுவாங்க. அது கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சார். பாக்ஸிங் துறையில் இப்போ இந்தியா லெவலையும் நேஷ்னல் லெவலையும் அந்த உருவாகுவதற்கான அந்த இளைஞர்களோ இந்த ஸ்போர்ட்ஸர்களோ தயாராக இருக்காங்க. தமிழக அரசு இதுக்கான புதிய ஊக்கத்தை கொடுத்துச்சுன்னா, அதுக்கான நிதிகளையோ அதற்கான அங்கீகாரத்தையோ சரியாக கொடுத்துச்சு அப்படின்னா இன்னும் பல சாதனைகளை கொடுக்க முடியும். அது 2036 அந்த ஸ்போர்ட்ஸ் ஹப்பில் வந்து கிக் பாக்ஸிங் வரணும், அதற்கான ஒரு தயார் நிலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நீண்ட கனவுகளோட சில விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறீங்க. தமிழக அரசும் இந்த கோரிக்கைகளை ஏற்கணும் அப்படின்றத நாங்களும் எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். தேங்க்யூ சார்.